Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான சுவையான சம்மர் ஸ்பெஷல் துவையல் சட்னின்னு சொல்லலாம். பெரிய நெல்லிக்காய் வச்சு அருமையா எப்படி பண்ணலாம் ஒரு சிம்பிளான ரெசிபி. நெல்லிக்காய் மட்டுமே புளி தக்காளி எதுவுமே சேர்க்காம நெல்லிக்காயோட புளிப்புத்தன்மையில மட்டுமே வச்சு பண்ண ஒரு அருமையான துவையல் ரெசிபி தாங்க. இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுங்க அப்பா அப்படின்ற மாதிரி கலக்கல் சுவையோட இருக்குங்க. வாங்க இந்த சம்மர் ஸ்பெஷலான நெல்லிக்காய் துவையலை எப்படி பண்ணது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பொன்னிறமா நம்ம அதை வதக்கிக்கலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆகுதுங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா உங்கள் வீட்டு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாவை நீங்கள் எடுத்துக்கலாங்க. இன்னும் லேசாக கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டை மட்டும் எடுத்துகிட்டு 3 நெல்லிக்காய் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன். இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நம்ம லேசாக அந்த ஒரு கிள்ளு பதம் வர மாதிரி சொல்லுவோம். அந்தளவுக்கு லேசாக வதக்கினா போதும். நமக்கு பருப்பு நல்லா செவந்துருக்கு பார்த்தீங்களா. அதனால நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தான் வதக்க போகிறோம். அதனால பருப்பு செவந்துருக்கணும். நமக்கு நெல்லிக்காய் லேசாக அந்த கலர் சேஞ்ச் வந்தால் கூட போதும் நமக்கு. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதோட தன்மை வந்து அப்படியே இருக்கும். நமக்கு ரொம்ப வதங்கிட்டா அதோட சத்துக்கள் எல்லாமே போயிடும். அதனால லேசாக வதக்கினா போதுங்க. கொஞ்சம் கலர் ஆகட்டும். அது காட்டுறேன் பாருங்கள். பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லாவே. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் நமக்கு வந்து நெல்லிக்காய் வதங்கினா போதும். நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை நிறைய கருவேப்பிலை இல்லைங்க, கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சேர்த்தே ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் கருவேப்பிலை வேணால் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கருவேப்பிலை போடலை, கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் இருக்குது அப்படின்னா நல்லா நீங்கள் 2 கொத்து ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இல்லாததான் நான் கொத்தமல்லி மட்டும்தான் இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணுறேங்க. நான் அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தலை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சூட்லேயே வந்து ஆறணும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க. ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். நம்ம இந்த சூட்லேயே நல்லா பார்த்திங்கன்னா வாசனை வர ஆரம்பிச்சிடணும். கொத்தமல்லி தலை போட்ட உடனே நல்லா வாசனை வந்துடும். இந்த சூட்லேயே நல்லா ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சுங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெல்லம் ஒரு சின்ன துண்டு மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது ஆப்ஷனல். ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை வேண்டாம் நினச்சாலும் விட்டுடலாம். எனக்கு வந்து தேவைன்றதெல்லாம் அந்த வெல்லம் பீஸ் மட்டும் இதில் நான் ஆட் பண்ணிடுறேங்க. இதுக்கு தேவையான அளவு தேங்காய்ங்க. தேங்காய் பார்த்திங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்தையாக ஒரு 5-6 பத்தை எடுத்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். நம்ம நெல்லிக்காய் நிறைய இருக்கணும், பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், தேங்காய் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்க. இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா சட்னி மாதிரியும் ரெடியாக இருக்குது நமக்கு. இது இப்போது ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு கூடவே தாளிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு கடுகு பெருங்காயம் தாளிம்பு கொடுத்துட்டு தாளிச்சிட்டு பவுலில் மாற்றியாச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் அருமையான ஒரு நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் சட்னி இந்த மாதிரி சொல்லலாம். அந்த வெயில் காலத்தை நம்ம வந்து கண்டிப்பாக ஒயிட் ரைஸோட அப்படி நெய் கொஞ்சம் விட்டு கலந்து சாப்பிட்டாப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளியோ தக்காளியோ சேர்க்காம அந்த நெல்லிக்காயோட சுவையில் சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நிறையவும் நான் பருப்பு ரொம்ப கம்மியாகவும் தேங்காயும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இட்லி தோசை சப்பாத்தி பூரி முதற்கொண்டு தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃபன் ஆகட்டும் ரைஸ் ஆகட்டும் ரெண்டுக்குமே அசத்தலான கலக்கலான ஒரு துவையல் கம் சட்னி ரெசிபி தாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான அட்டகாசமான ஹெல்த்தியான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.